கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேறு தேசத்திலே வேறு சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக்கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு சொந்தமான பிள்ளை. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள், குற்றங்கள், எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து இரவு நேரத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியம் இருந்தால் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆவியையும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அழகா சொல்றார். தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரம், தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் ஆவி. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இரவும் போலுமாக முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. 24 மணி நேரமும் தம்முடைய ஆவியை தந்து நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். குடும்பமாக பத்திரமா வைத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இரவு நேரத்தில் தூங்க போறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் என்னென்ன காரியத்திலே பாதுகாத்தார், எல்லா காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கார். அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமா மாற்றியிருக்கிறார். பூமி முழுவதும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றுள்ளாய் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாம் தலைமுறை சாவை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். இன்றும் நமக்காக பிதனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போக வேண்டும். அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்பா, இந்த பூமியில எங்களை விலை கொடுத்து வாங்கினீங்கப்பா, நன்றிப்பா. உங்க பிள்ளையாக மாற்றினீங்க, நன்றிப்பா. உங்க சாயலாக மாற்றினீங்க, நன்றிப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அப்பா, துதிக்கிற ஜனமாக எங்களை மாற்றித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் என்னோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருந்தாலும் எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்துருங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. இரவு நேரத்திலே பல உபத்திரத்தின் மத்தியிலே, பல பாடுகள் மத்தியிலே, சில குடும்பத்துல யாருமே பேச மாட்டேங்காங்கப்பா. தனியா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, கஷ்டப்பட்ட சூழலில் இணைந்திருக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. இந்த மாசத்துல எத்தனையோ தேவைகள் உண்டு. எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
இரவு நேரத்தில் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. வீடு வாசல் இல்லாமல் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் தங்கியிருக்காங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ, எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ, உங்கள் கரம் நீட்டுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எத்தனையோ இடத்துல அப்பா நைட் டியூட்டியில் இருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்தில் செல்ஃபோனில் அடிமையாக இருக்காங்கப்பா. செல்ஃபோனில் பல நேரத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், எத்தனையோ காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றணும்ப்பா. இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் செல்ஃபோனில் மூழ்கி போய் எடுக்காங்கப்பா. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. அம்மா அப்பா கீழ்ப்படியாமல் அப்பா துணிகரமான பாவம், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள். சில குடும்பத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சினிம், ஏவல். நைட் நேரத்தில் எந்தெந்த ஆவியல் கிரீஸுகள் இருக்கோ, நைட் நேரத்தில் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், இனிமேல்லாம் யாருக்கா வாழ வேண்டும், மனுஷனை நம்பி ஏமாந்து பல சூழ்நிலை. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்பா. எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கோ எல்லா சத்துருன் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. நைட் டியூட்டில் இருக்க குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடும் ராஜா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் அப்பா நாளைக்கு சர்ச்சுக்கு போய் ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் எத்தனையோ இடத்துல அப்பா இணைந்திருக்காங்க. அவங்க எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்க, என்ன காரியத்தில் இணைந்திருக்காங்க, கர்த்தர் அறிவிங்க. நைட் நேரத்தில் பல குடும்பத்தில் மன அழுத்தம், தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. யாருமே பேச ஆள் இல்லை. நிறைய குடும்பத்துல குடும்பம் இருக்கு, ஆனா பேச ஆள் இல்லை. நிறைய கவலைகள், வேதனைகள், எல்லாம் செத்த கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அழிக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே அப்பா எத்தனையோ இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. உள்ளத்துல நிறைய பாரத்தோடு இருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனையில மூழ்கி போய் கிடக்குறாங்கப்பா. இந்த கடன்ல இருந்து தூக்கி எடுங்கப்பா. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா இருக்கு என்று வேதம் சொல்லியிருப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல அப்பா தத்தளிக்கிறாங்கப்பா. இந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. சில குடும்பத்தில் இந்த மாசத்துல எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்துல ஓடி அக்கௌண்ட், இன்னுமாக அப்பா கம்பெனி லோன் வாங்கியிருக்காங்க, வியாபாரத்துக்கு லோன் வாங்கியிருக்காங்க, விவசாயத்துக்கு லோன் வாங்கியிருக்காங்க, ஃபைனான்ஸில் பணம் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. இன்னுமாக அப்பா குடும்பத்துக்காக அநேக காரியத்துக்காக லோன் வாங்கியிருக்காங்க. ஹோம் லோன் இருக்குது, அப்பா நகை லோன் இருக்குது. எந்தெந்த காரியத்துக்காக அப்பா லோன் வாங்கியிருக்காங்க, குழுவில் பணம் வாங்கியிருக்காங்க. நிறைய குடும்பத்தில் லோன் வாங்கி கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த குடும்பத்தோட உபத்திரத்தை கர்த்தர் மாட்டிட்டாங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. அவங்களுடைய வம்சத்தில் என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து, உங்களுடைய கிருபையினாலே மன்னித்து மறுபடியும் அப்பா அவங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த இரவு நேரத்திலே சந்திக்கணும்ப்பா. நாளைக்கு காலையில் அப்பா சர்ச்சுக்கு புறப்படுறதுக்கு கர்த்தர் வாசல் திறந்தாங்க. அதிகாலை வேளையிலே அப்பா ஆலயத்தில் கண் விழிக்கணும்ப்பா. ஆலயத்தில் போய் ஜெபிக்கணும்ப்பா. ஆலயத்தில் போய் துதிக்கணும்ப்பா, ஆராதிக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே சீக்கிரமாக படுத்துங்க. கிருபை செய்யுங்க. தேவையில்லா சொப்பனங்களோ தேவையில்லை எண்ணங்களோ எதுவும் வராபடி எல்லாம் அப்பா அவங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து ராஜா. கற்பத்துணியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசிர்வதிங்க. மாசமாக்காங்க தாயும் பிள்ளையமாக கர்த்தர் ஆசிர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. தாயும் பிள்ளையமாக கர்த்தர் விசேஷமாக மீட்டெடுங்கப்பா. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எத்தனையோ இடத்துல இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. உங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு.
சந்தேகம், கண்ணன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, விபச்சார ஆவிகள், எல்லா தற்கொலை எண்ணங்கள், எல்லா செத்த கிரிகள் அழியப்படட்டும்ப்பா. பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். இரவு நேரத்திலே தேவனார்களே அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நிறைய குடும்பத்துல இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க, பொருத்தனை பண்ணியிருக்காங்க. எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுறதுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்துல முழு பைபிளை வாஸ்து முடிக்க கத்த கிருபை செய்யுங்க ராஜா. நைட் நேரத்துல குடும்ப ஜெபம் பண்ண, தனி ஜெபம் பண்ண, உங்களுடைய பதவியில காத்திருந்து வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க கத்த கிருபை தாங்க ராஜா. இந்த நாளிலும் கத்தர் பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையில எத்தனை குறை இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் சந்திக்கணும்ப்பா. பரிசுத்தவாங்க இணைந்திருக்காங்க, மிஷினரிமார் இணைந்திருக்காங்க, எத்தனையோ குடும்பத்துல அப்பா ஊழியக்காரங்க இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை பண்ணிடும். அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும் அப்பா. நாளை காலைல சர்ச்சைக்கு போடுறது, குடும்பமா சர்ச்சைக்கு போடுறது, எல்லா குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்க அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்திலே எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலவில் சர்ச்சைகளை அழைத்து கொண்டு போங்கப்பா. விசேஷமா இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றிப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விட்டு, கர்த்தருடைய நாமம் மட்டுமே விட்டு, கர்த்தருடைய நாமம் மட்டுமே விட்டு யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களுடைய எல்லா காரியம் கர்த்தர் விசேஷமா அறிவிங்கப்பா. எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்தாங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வாங்கப்பா. சமாதானத்தின் தேவன் இறங்கி வாங்கப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இறங்கி வாங்கப்பா. மன்னிக்கிற தேவன் இறங்கி வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. நீங்க வந்தா மட்டும்தான் விடுதலை, சந்தோஷம், ஆரோக்கியம், சமாதானம் சகலமும் எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே விடட்டும்பா. உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுட்டும்பா. நைட் நேரத்துல சில குடும்பத்துல ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, இன்பெட்ல இருக்காங்க, எம்ஆர் ஸ்கேன் எடுத்துருக்காங்க. சில குடும்பத்துல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, தலையில ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன். நைட் நேரத்துல யாரெல்லாம் அப்பா ஐசியூல இருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல வியாதியில படுத்த படுக்கையில மரண தருவாயில்ல. சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா காலில், சில குடும்பத்துல நரம்பு பிரச்சனை, சில குடும்பத்துல அப்பா சுகர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, இடுப்பு சொன்னாங்கப்பா. சில குடும்பத்துல கர்ப்பவேல பிரச்சனை, மார்புல கட்டி இருக்குனாங்க. சில குடும்பத்துல கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க. யாரெல்லாம் அப்பா பலவீனத்தோடு ஜீவனாலும் எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் இறங்கி வரட்டும்பா. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவனோட அக்கிரமம், அவனுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து குணமாக்கித்தாங்க. கத்தர் பொறுப்படுத்தவங்க இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. கத்தரை விட்டு தள்ளி போன எத்தனை பாவருக்கு எல்லாவற்றையும் மன்னித்து ஆசுறீங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடணும். துதிகான மகிமை எல்லாம் முறுக்கி செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.